வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். முருங்கை சாகுபடி அப்படிங்கிற தமிழ்நாட்டில் பரவலாக ஒரு 6-7 மாவட்டங்களில் பிரதான பயிர்களாக இருக்குது. பர்டிகுலர் எடுத்துக்கிட்டோம்னா அரவக்குறிச்சி சொல்லலாம், கரூர் மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர், கப்பல்பட்டியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அப்படியே திண்டுக்கல் முடிச்சு தேனி போனோம்னா தேனியில் பர்டிகுலர் பெரியகுளம், சின்னமனூர், அதை தாண்டி ஒட்டியுள்ள இந்த மாவட்டங்களில் திருப்பூர் மாவட்டங்களில் காங்கேயம், பல்லடம் இந்த ட்ராக்கில் அதிகமாக இருக்குது. மத்திய மாவட்டங்களான நாமக்கல்லில், கரூரில், ப்ளஸ் நாமக்கல்லில் பர்டிகுலராக திருச்செங்கோடு, வைப்புமலை அந்த ட்ராக்கில் பார்த்தோன்னா காப்பரமத்தி அந்த ட்ராக்கில் ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இதில் இந்த கிளைமேட் மாறினதுனால டிசம்பருக்கு அப்புறம் ஜான் ஃபிப்ரில் பார்த்தோம்னா அதிகமான பூக்கருகள் பிரச்சனை அதிகமாக வருது. பூக்கிறப்பெல்லாம் பெருசாக காயாக மாறல, கருகள் பிரச்சனை ஹெவியாக வருது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. பொதுவாக இந்த பூக்கர்கள் எதனால் ஏற்படுது, அதனால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அது என்ன மாதிரிலாம் பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிற பற்றின ஒரு டாப் டு பாட்டம் இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீட்டில் பார்க்கலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். முருங்கை சாகுபடியில் பூக்கர்கள் பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக முருங்கை சாகுபடியில் பூக்கர்கள் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பூக்கருகிறது அப்படிங்கிறது ஒரு 3 விஷயங்களால். ஒன்று என்விரான்மெண்டல் ஃபேக்டர், ரெண்டாவது ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரியன் டெஃபிஷியன்சி. ஒன்று சத்து பற்றாக்குறை, ரெண்டாவது கிளைமேட்டாக ஏற்படக்கூடியது, மூணாவது பார்த்தோம்னா உள்ளே ஏற்படக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகளால் ஏற்படக்கூடியது. ஒன்று ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தான் ஃபிசியாலஜிக்கல் ஃபேக்டர் நம்ம அப்படி சொல்கிறோம். டக்குனு கிளைமேட் மாறும்பொழுது பகல் ஃபுல்லாக வெயில் அடிக்குது, நைட் ஃபுல்லாக பனி அடிக்குது, ஈவினிங் மேலே ஒரு மாதிரி சடனாக அப்பப்போ மழை பெய்யுது அப்படிங்கிறப்போ அந்த முதல்ல பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது பயிர் தான். பயிர் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கக்கூடிய பூ பிஞ்சுகள் ட்ராப் ஆகிறது அப்படிங்கிறது நேச்சர் தான். பூ பிஞ்சு ட்ராப் ஆகிறதுக்கு உள்ளே போரான் பற்றாக்குறையும் ஒரு காரணமாக அமையும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தோம்னா மெக்னீஷியம் ஆல்சோ பிளேயிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். மெக்னீஷியம் சரிவர பற்றாக்குறையாக இருக்கிறதுனால, மெக்னீஷியம் சரியாக ஒரு கிராப்பில் இல்லாமல் இருக்கிறதுனால பூக்கள் காயாக மாறுறது, பூ கருகி போகிறது அப்படிங்கிற பிரச்சனை ஹெவியாக விழுவும். ஸோ பூ கருகிறதுக்கு மெக்னீஷியம் பற்றாக்குறை, போரான் பற்றாக்குறை, மூணாவது கால்சியம் பற்றாக்குறை, இந்த மூணுமே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுது. அப்போது இந்த 3 சத்துக்களை சரிவர கொடுக்கறது மூலமாக இதை நம்ம பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஒரு தாவரம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வேரியஸ் கிளைமேட் நடக்கும்பொழுது ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து லீவ் பண்ணி வெளிவர மாதிரி நம்ம டானிக்ஸ் கொடுக்கணும். ஒன்று சீவிட் மாதிரி கொடுக்கலாம். இல்லைனா ரீசெண்டாக பார்த்தோம்னா இந்த குயிக்கான் அப்படி ஒரு மருந்து இருக்கு இல்லையா, லிட்டர் தண்ணிக்கு 0.2 ml அப்படிங்கிற இதில் ஏக்கராக்கு அதிகபட்சம் நீங்கள் 20 மில்லி அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. அதை நீங்கள் கொடுக்கறது மூலமாக டக்குன்னு ஸ்ட்ரெஸ்லேருந்து தாவர வெளியே பூத்தல் காயத்தல் நோக்கி போக ஆரம்பிக்கும். பர்டிகுலர்லி இந்த கிராப்பில், முருங்கை மாதிரி கிராப்பில் அதிகமான பூக்கர்கள் பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் குயிக்கான தாராளமாக கொடுக்கலாம். ஸோ குயிக்கான் அப்படிங்கிறது ஏக்கராக்கு அதிகபட்சம் 20 மில்லி உபயோகப்படுத்தலாம். அது கூட நீங்கள் எப்சோடாப்னு சொல்லக்கூடிய மெக்னீசியம் ஹெப்டோஹைட்ரேட் இருக்குது இல்லையா, லிட்டருக்கு 2 கிராம் to 3 கிராம் எப்சோடாப்பும், தேவைப்பட்டால் 1 கிராம் வரைக்கும் நீங்கள் ரெக்ஸோல் யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்ஸோல் முதல் தடவை தேவையில்ல, ரெண்டாவது தடவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். குயிக்கானும் நீங்கள் எப்சோடாப் கொடுத்தாலே நல்ல காம்பினேஷனாக தான் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது ரிசல்ட்டு. ரெண்டாவது ரவுண்டு தேவைப்பட்டால் குயிக்கான கொஞ்சம் அளவை குறைச்சிக்கிட்டு ஏக்கருக்கு 20 மில்லிக்கு மேலே ஏக்கருக்கு 10 மில்லி, பயோகோல்டு ஒரு ஏக்கருக்கு 1/2 லிட்டரு, அது கூட நீங்கள் ரெக்ஸோல் டெக்னிக் நம்ம எம்என் நெட்டாக இருக்கு இல்லையா, லிட்டருக்கு 1 கிராம் வரைக்கும் கொடுக்கறது மூலமாக இந்த பிரச்சனை சரி பண்ண முடியும். ஸோ ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்ளத்தினால் ஏற்படக்கூடிய ப்ளஸ் கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படக்கூடிய அதிகமான இந்த பூ பிஞ்சு கொட்ட பிரச்சனை, பூ கருகிற பிரச்சனையை சரிவர மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நான் மேற்சொன்ன 3 மருந்துக்கெல்லாம் சரிவக ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் காடுகளில் இந்த பிரச்சனை ஹெவியாக இருக்காது. பூக்கிறப்ப எல்லாமே காயாக மாதிரி பூ பிஞ்சு கொட்ட பிரச்சனைகள் குறைஞ்சு பூ கருகிறது அப்படிங்கிறது சுத்தமாக நின்று போகும். எப்சோடாப்பும் குயிக்கானும் ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணிங்க, கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். டோஸ் ஓவராக போச்சு, சரியாக அடிக்க தெரியாமல் அடிச்சோம்னா அதுவே பூ மேற்கொண்டு கருக வைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அளவுகளை மட்டும் மிக சரியாக சொன்ன மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் ரிசல்ட் பார்க்க முடியும் முருங்கை தாவரங்களில். இந்த மாதிரி நிறைய முருங்கையில் தொடர் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, இதை சரி பண்ணவே முடியல அப்படி ஏதாச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களுக்கு வீடியோ போட காத்திருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்ட வேறு எந்த டவுட் இருந்தாலும் www.pachanu.in வெப்சைட்லையும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பச்சனு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. அதை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் A to Z விவசாய சம்பந்தத்தில் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்க முடியும். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.